ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி இந்திய அணி மிஸ் ஆகாதுங்க. கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி இறுதிப் போட்டியில் இந்தியாவை நாங்கள் வீழ்த்துவோம். இதுதான் எங்களுடைய பிளான். இதை கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணால் நாங்கள் வெற்றி பெற்று எங்கள் நாட்டுக்கு நியூசிலாண்டுக்கு கோப்பையை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து அணி நட்சத்திர வீரர் ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா நாளைக்கு தொடங்க போகிற சாம்பியன் ட்ராஃபி இறுதிப் போட்டி இந்தியா மற்றும் நியூசிலாந்து போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக இந்திய அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஃபைனலாக வந்துச்சிங்க இறுதிப் போட்டி இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து சாம்பியன் ட்ராஃபி. நாளைக்கு தெரிஞ்சிருங்க யார் கோப்பையை வெளில போடுறாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் நியூசிலாந்து தான் வெல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அது நாளைக்கு நடந்தால் தான் பார்க்கணும். அது குறித்து ரச்சின் ரவீந்திரா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ஒரு வலுவான அணி, நான் ஒத்துக்கிறேன். ஆஸ்திரேலியா போன்ற ஒரு பெரிய அணியை அடிச்சுட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு குவாலிட்டியான டீம். இது வரைக்கும் இந்த சாம்பியன் ட்ராஃபியில் ஒரு போட்டி கூட தோக்கலை, அது எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கிட்ட நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்பின்னர்ஸை நாங்கள் எப்படி விளையாட போகிறோம் அதில் தான் இருக்குது எங்களோட கேமு. அவங்கள நல்லா அட்டாக் பண்ணிட்டா கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணி பவுலர்ஸ் ஈஸியாக அட்டாக் பண்ணுறோம். அது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இந்திய பந்து வீச்சாளர்கள் எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் வருண் சக்கரவர்த்தி ஸ்பெஷலி அவரோட பந்து வீச்சுக்கு நாங்கள் நிறைய வீடியோ போட்டு பார்த்துருக்கோம், நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துருக்கோம். கண்டிப்பாக அவரை நாங்கள் நல்லா எதிர்கொண்டாலே போதும். மேக்ஸிமம் நாங்கள் இந்த போட்டியை வெற்றி பெறத்துக்கு நல்லா இருக்கும். வருண் சக்கரவர்த்தி இந்த போட்டியில் நாங்கள் கையாளுறது நல்லா இருந்தால் கண்டிப்பாக இந்த போட்டி வெல்றது 100% நாங்கள் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காரு. ஏன் முக்கியமாக வருண் சக்கரவர்த்தி பேசியிருக்காரு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் 5 ஃபார் எத்தாரு நியூசிலாந்து அன்றைக்கி ஆப்போசிட்டாக லீக்கில். அதனால் கண்டிப்பாக அவரோட பந்து வீச்சு நிறைய பேர் ஆவலாக இருப்பாங்க. இவர் எப்படி அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ராக்டிஸில் எடுத்துகிட்டு வருவாங்க. அதையும் மீறி நம்ம வருண் சக்கரவர்த்தி தலைமை அதெல்லாம் நல்லா போட்டால் தான் வேலை ஆகுங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் தான் நம்மளோட பலமே. அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்னர்ஸ் தான் நம்மளோட பலமே. கண்டிப்பாக இந்த 4 பேருமே சூப்பராக போட்டாங்கன்னா நியூசிலாந்து பேட்ஸ்மேனை திணற விட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக அந்த பிச்சும் ஸ்பின்னுக்கு ஃபேவரான பிச்சு தான், ஓகே ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக இவங்க நல்லா பண்ணுமே. அதனால் நாளைக்கு டாஸ் யார் வின் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கணுங்க. நீ 250 இல்லை 200 அடிச்சா கூட நிற்க வைக்கிறதுக்கான ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் 2 சைடும் இருக்காங்க. அதனால் நாளைக்கு எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்குதோ வெற்றி அவங்களுக்கு உறுதி. என்னோட கருத்து இது தான். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஏன்னா எல்லாமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. நீ நியூசிலாந்து பேட்டிங் லைனை பார்த்தாலும் டாம் லேதம் வரைக்கும் இந்த ரச்சின் ரவீந்திரா, கெயின் வில்லியம்சனு, டேனியல் மிச்சின், ஃபிலிப்ஸு எல்லாமே ஃபார்மில் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சவாலான போட்டி காத்துட்ருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு நடக்க போகிற இறுதிப் போட்டியில் யார் வெற்றி பெறுவாங்க? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.